கண்களை மூடி ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதிலே, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற நல்ல தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவதற்கு எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எசேக்கியேலினுடைய தொடர் போதனையிலே இன்றைக்கு எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களையும் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் கள்ளத்தீர்க்கதரிசிகளினுடைய ஆபத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நிதானமாக வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டும். இப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய சொந்த ஆவியிலிருந்து பேசுகிறவர்களான தீர்க்கதரிசிகள் என்பதை ஆண்டவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறார். இந்த தீர்க்கதரிசிகளை பற்றி கர்த்தர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி சொல்லி பழகிட்டாங்கன்னு சொன்னா, ஃபேஸ் ரீடிங் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு அவங்களுடைய பேக்ரவுண்டு இதெல்லாம் புரிஞ்சு வச்சுட்டு என்ன சொல்றதுன்னா, தீர்க்க தரிசனம் அவிழ்த்து விட வேண்டியது. அதைத்தான் இங்கே கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக எச்சரிக்கிறார். அவர்களுக்கு எதுவுமே தரிசிக்கவில்லை. ஆனால் ஆவியின் ஏவுதலை, தங்களுடைய சொந்த ஆவியின் ஏவுதலை பின்பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களைப் பற்றி இன்னும் ஒரு விஷயத்தை 5வது வசனத்துல சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தார்க்காக சுவரை அடைத்ததுமில்லை. அவர்கள் ஒரு நாளுமே அந்த பாரம் அவர்களுக்கு இல்லவே இல்லை. கர்த்தர் சுவரை அடைக்கத்தக்கவும் திறப்பின் வாயிலில் நிற்கத்தக்கவுமாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு திறப்பில நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த திறப்பில் நிற்கிறவர்களுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவரை அடைக்க வேண்டும். அது மிக கடினமான ஒரு பணி. கர்த்தர் 2 விஷயத்தை சொல்லுகிறார். திறப்பிலே ஏறினதும் இல்லை, சுவரை அடைத்ததும் இல்லை. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது, நான் அவர்களை அனுப்பவில்லை, ஆனால் அவர்கள் தாங்களாக சொல்லுகிறார்கள். அவர்கள் என்னால் அனுப்பப்படாத தீர்க்கதரிசிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். நான் உரைக்காதிருந்தும் ஆ, நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது ஆ. அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? இப்ப நான் சொல்லாததை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு பரவலாக இருக்கிற இந்த நிலைமையை பாருங்கள். எசேக்கியேல் காலத்துல என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு இதை சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் இதை ஏவினார். நான் நேத்து ஜெபம் பண்ணேன். இப்படி உட்கார்ந்திருந்தேன். அதை எனக்கு சொன்னார். இதை எனக்கு சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையவே மிக தெளிவாக, அமைதியாக சொல்லிவிட்டால் அதுவே போதும். போதும் என்பதை விட அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்திற்கு மேல ஒரு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. இவர்கள் மக்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேல்கிட்ட, நான் உரைக்காதிருந்தும், நான் சொல்லாதிருந்தும் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். சோ
முதல் 7 வசனங்களிலே கர்த்தர் தேவனுடைய ஆவியினால் ஏவப்படாமல் தங்கள் சொந்த இருதயத்திலிருந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களை பற்றி கர்த்தர் கண்டிக்கிறார். அடுத்தது அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அடுத்த 8 வசனங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், 10வது வசனத்தை வாசியுங்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் ம். சமாதானம் என்று சொல்லி ம். அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ம். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், ஆ. இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா, அங்க சமாதானமே இல்ல. ஆனா, சமாதானம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். அதாவது அவர்களுக்கு ஏதாவது ஜனங்களுடைய விருப்பம் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கணும். பாசிட்டிவ் வேர்ட்ஸ கேட்டு பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ, தேவனுடைய வார்த்தை தான் பாசிட்டிவ். வேற ஏதோ பாசிட்டிவ் கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தையில நெகட்டிவ் என்று சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சப்போஸ் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையினுடைய சமாதான சீர்குலைவிற்கு நீ துணிகரமாய் செய்கிற காரியங்கள் தான் காரணம் என்று சொல்லும் பொழுது, மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அது ஏதோ நெகட்டிவ் வேர்டு. அது நெகட்டிவ் வைப்ரேஷன் கிடையவே கிடையாது. அதுதான் பாசிட்டிவ். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை போல ஒரு பாசிட்டிவான வேர்டு வேற எதுவும் உலகத்துல வேற எதுவும் கிடையவே கிடையாது. நீ கவனமாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய காரியத்தின் நிமித்தமாய் ஏற்பட்ட விளைவு இது என்று சொல்லும் பொழுது, யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை? யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். நம்மை எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை, நம்மை கண்காணித்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை நெகட்டிவ் என்று சொல்லி மக்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால், அதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்பதை யோசித்து பாருங்கள். நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் வாகனத்துல சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு சைன் போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய குழி இருக்கிறது. வேகமாக சென்றால் குழியில் விழுந்து விடுவாய், உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லும் பொழுது, ஐயோ, நான் ரோட்ல போகும் பொழுது எனக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துட்டாங்க. நான் பார்த்தேன். எனக்கு இதை பார்க்கும் பொழுது எப்படி நெகட்டிவா தெரியுது. அது என்னங்க நெகட்டிவ்? அது இஸ் நாட் நெகட்டிவ். ஆக்சுவலி அதுதான் பாசிட்டிவ். உங்களை பாதுகாக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆகினால இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல சொல்லும் பொழுது, அதை பார்ப்பதற்கு பாத்தீங்கன்னா பிரமாதமா இருப்பதைப் போல தோன்றுமாம். அதைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள். மண் சுவரை ஒருவன் வைக்கிறான், சாரமில்லாத சாந்தை மற்றவர்கள் அதற்கு பூசுகிறார்கள். ஆனா அந்த சுவருடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி, ஆ, அது இடிந்து விழுமென்று சொல். வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும். ஆ, மகா கல்மழையே, ஆ, நீ சொரிவாய். ஆ, கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். ஆ. அடுத்தது. இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? அதாவது நியாய தீர்ப்பு நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுதிலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் ஓகே, யூ ஆர் சோ குட், யூ ஆர் பி கூல், பி காம் அப்படி சொன்னா எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சாலையில பள்ளம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ டிரைவ் பண்ணி நீ பாட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுது, அது யாருக்கு மோசத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், வாகனத்தை ஓட்டி செல்லுகிறவனுக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில நிகழ்த்திவிடும். எது இருக்கிறதோ இருப்பதை சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே நியாய தீர்ப்பு என்கிறதான புயல் வரும்பொழுது, அவர்களுடைய வஞ்சகம் அம்பலமாகும். அவர்கள் சொன்ன பொய் அங்கே அம்பலமாகும். சோ, சத்தியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்கக்கூடாது. அது மேலோட்டமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல சொல்லி மக்களை அந்த நேரத்துல ப்ளீஸ் பண்ணி அனுப்பவே கூடாது. ஆமா, திஸ் இஸ் வாட் திஸ் இஸ், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் என்று சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தத்தை இன்றைக்கு மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்று சொன்னால், அது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பின்விளைவுகளை கொண்டு வரும். கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்கிற விஷயத்தை இன்றைக்கு மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொல்லி புரிய வைக்க வேண்டும். அடுத்தது 13ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு ம். எதிராக உன் முகத்தை திருப்பி, ஆ,
அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? சாகத்தகாத ஆத்துமாக்களை கொள்வதற்கும் உயிரோடே இருக்கத்தகாத ஆத்துமாக்களை உயிரோடே காப்பாற்றுவதற்குமாக நீங்கள் பொய்க்கு செவி கொடுக்கிற என் ஜனத்துக்கு பொய் சொல்லுகிறதினாலே சில சிரங்கை வார்கோதுமைக்காகவும் அப்பத்துண்டுகளுக்காகவும் என்னை என் ஜனத்துக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்குவீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சோ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சில நூதனமான செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று இங்கே எச்சரிக்கிறார். அங்க சொல்ற விஷயத்தை பாருங்க. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணிகளை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ! நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெட் இருக்கு. அந்த பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கைக்கு வைக்கிறதுக்கு ஒரு குஷன் படுக்கும்போது. இந்த கைக்கு ஒரு குஷன், இந்த கைக்கு ஒரு குஷன். அதுக்கப்புறம் தலைக்கு ஒரு தலையணை வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மக்களுக்கு இப்படி நீ சுகமா இரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயத்தை இந்த பொய் தீர்க்கதரிசிகள் செய்கிறார்கள். அப்ப அவனுக்கு வந்து அ ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல குடுக்க வேண்டியது. ஐ ஃபீல் சோ கம்ஃபர்டபுளா நான் இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் அப்படி ப்ளீசிங் வேர்ட்ஸ சொல்லிட்டே இருக்கிறது எப்பொழுதுமே. இப்போ அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? என் ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறீர்கள், அவைகளை உங்களுக்கு உயிரோடே காப்பாற்றுவீர்களோ? என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போ 20வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி ஆ, உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். ஆ, அவர்கள் இனி வேட்டையாடப்படும்படி உங்கள் கைகளில் இரார்கள். ம். அப்பொழுது நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள். சோ இது ஆவிக்குரிய ஒரு சூழ்ச்சியில் இருக்கிற மக்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் விடுதலையாக்கினால் தான் இன்றைக்கு ஜனங்கள் விடுதலையாக முடியும். இல்லாவிட்டால் அந்த சூழ்ச்சி, அந்த வஞ்சகம், அந்த ஆ, ஒரு பொய்யான அந்த அந்த வஞ்சகமான வார்த்தைகள், அந்த இதமான வார்த்தைகள், இந்த சூழ்நிலைகளிலிருந்து மக்கள் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் விடுதலையாகவே முடியாது. சோ இவைகளை ஆண்டவர் அழிப்பேன், ஆவிக்குரிய சூழ்ச்சியிலிருந்து மக்களை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சோ 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் ஒரு விஷயத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார் எசேக்கியேல் மூலமாக. கள்ள தீர்க்கதரிசிகள், நான் சொல்லாததை சொல்லுகிறவர்கள், தங்களுடைய இருதயத்திலிருந்து பேசுகிறவர்கள், தங்களுடைய சொந்த கற்பனைகளையும் ஆவிகளிலிருந்து பேசுகிறவர்கள் ஆகிய ஜனங்களுக்கு விரோதமாக நீ சொல்லு. அவர்கள் மண் சுவரை வைக்கிறார்கள், சாந்தமில்லாத சாறை பூசுகிறார்கள், அவர்கள் குறி சொல்லுகிறார்கள், ஜனங்களுக்கு கம்ஃபர்ட்டான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இவைகளிலிருந்து நான் ஜனங்களை விடுவிப்பேன். இது ஒரு ஆவிக்குரிய சூழ்ச்சி, பொய்யான சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியிலிருந்து மக்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கவனியுங்கள். 14ஆம் அதிகாரத்திலே ஆ, எ முதல் 5 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் ஆ. என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடறலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்கத் தகுமா? ஆகையால் நீ அவர்களோடே பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடறலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் இடத்தில் வந்தால்
கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சோ சில மூப்பர்கள் எசேக்கியேல் இடத்துல வருகிறார்களாம். அவரிடத்துல வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளிடமிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லுவதாக நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஆனால் நடந்தது என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை வைத்திருக்கிறார்கள். இருதயத்துல விக்கிரகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, விக்கிரகத்தை இருதயத்தில வைத்துக்கொண்டு ஆண்டவர் எப்படி பதில் கொடுப்பார்? விக்கிரகத்தை வெளியே எடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. அவர்கள் அவர்கள் வைத்திருக்கிற விக்கிரகங்களுக்கு தக்கதாகத்தான் நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. சோ, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஆண்டவரை சேவிக்கிறோமா, இல்லையா என்கிறதான ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இருதயத்தில எதை வைத்திருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? என்பதை நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். ஆகினால இருதயத்திலே விக்கிரகம் இருக்கும் வரை கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அதற்கு தகுதியாகத்தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்படிதான் இங்க வசனம் சொல்லுகிறது. நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பதில் வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆண்டவருடைய பதிலை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி நீ சொல்ல வேண்டும், யூ ஹாவ் டு டர்ன், ரிப்பென்ட், மனம் திரும்ப வேண்டும். எதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், விக்கிரகங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் சகல அருவருப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்பொழுது 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுப்பேன். அடுத்தது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். சோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் என்னவாக மாற்றி விடுவேன் என்று சொன்னால், அடையாளமாகவும் பழமொழியாகவும் நான் மாற்றி விடுவேன். அவனை வைத்து என்ன சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி அவர்களையே அடையாளமாகவும் பழமொழியாகவும் நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்ப இதற்கு ஒரே வழி என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், மனம் திரும்புதல் மட்டும்தான் இதற்கு ஒரே வழி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை நம்மை விட்டு வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதை முதலாவதாக ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அடுத்தது நீங்க 14ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்னொரு தெளிவான விஷயத்தை சொல்ல விரும்புகிறார். 13லிருந்து வாசிங்க. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற எச்சரிப்பின் சத்தத்தை பாருங்கள். ஒரு தேசம் தொடர்ந்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பாவம் செய்து கொண்டே இருந்தால் நான் என்ன செய்வேன்? அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிப்பேன், பஞ்சத்தையும் நான் அங்கே அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு முறை இல்லை, இது ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். எங்கே சொல்லியிருக்கிறார்? எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் வாசியுங்கள். 16, 17. எசேக்கியேல் 4, 16, 17 நாம் என்ன வாசிக்கிறோம்? பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடி போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும்
ஆதரவுகோலை முறிக்கிறேன். எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறிக்கிறேன். ஆ, அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடே சாப்பிட்டு ஆ. தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடே குடிப்பார்கள். இங்கேயும் திரும்ப அதைத்தான் சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார்? அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறிக்கிறேன். அடுத்தது ஆண்டவர் இன்னொரு 3 நபர்களை ஆண்டவர் கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிறார். யாரெல்லாம் நிறுத்துகிறார்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, 1 நோவா, 2வது தானியேல், 3வது யோபு. இந்த 3 பேரையும் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, இம்3 புருஷரும் அதின் நடுவில் இருந்தாலும், எதின் நடுவில்? எருசலேமுக்குள்ளே இருந்தாலும், அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம், தங்களுடைய நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நோவா இருக்கிறாரு, அல்லது தானியேல் இருக்கிறாரு, அல்லது யோபு இருக்கிறாரு. ஆகையினால கர்த்தர் என்ன செய்வார்ன்னு சொன்னா, இதையெல்லாம் அனுப்ப மாட்டார். இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி நினைக்கக்கூடாது. கர்த்தர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. 3 புருஷர்கள். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமானாய் இருந்தபடியினால நோவா தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொண்டார். நோவாவினுடைய குடும்பம் மட்டுமே காப்பாற்றப்பட்டது. தானியேல் தானியேல் உங்களுக்கு தெரியும். எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. சிலை வணக்கம் சொன்ன பொழுது கூட அதை வணங்கவில்லை. கர்த்தர் ஒரு ராஜா கண்ட சொப்பனத்தை இவனுக்கு காண்பித்து அதன் மூலமாக நேபுகாத் நேச்சாரே இவனை விழுந்து வணங்கும் அளவிற்கு அவருடைய நீதிமானாய் இருந்தார். சிங்கங்களுக்குள்ளாக இருந்த பொழுது அரசன் வந்து கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராஜாவே நீர் வாழ்கன்னு சொல்லி சிங்ககபிலிருந்து வாழ்த்துகள் சொல்லுகிறான். கடைசியில் அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிற ஜெபம், தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள், இதெல்லாம் தானியேல் எவ்வளவு பெரிய நீதிமான் என்பதை நமக்கு சொல்லுகிறது. யோபுவை குறித்து சந்தேகமே வேண்டியதில்லை. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானிடத்திலே கர்த்தர் யோபுவை குறித்து சொன்ன சாட்சி, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாக யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயா? என்னுடைய தாசன் யோபு என்று சொல்லி சொல்லுகிறார். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சார்ந்து வாழ முடியுமா என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இல்லை என்பதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பாக முடியும். நாம் இன்னொருவரை சார்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வாழ்ந்து விடலாம் என்று சொன்னால், இங்கே மிக தெளிவாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எருசலேமிலே நான் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறிப்பேன். அடுத்தபடியாக அந்த எருசலேமுக்குள்ளாக நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அங்க அந்த எருசலேமுக்கு நடுவில் இருந்தாலும் அவர்கள் தப்புவித்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவர்களை நான் தனியா பார்த்துக்குவேன் நான். ஆனால் நீ என்ன நினைக்கக்கூடாது என்று சொன்னால், அவர்கள் நிமித்தம் எருசலேமுக்கு அழிவு வராது என்பதை நினைக்கக்கூடாது. 16வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் கவனிங்கள். அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தியர்களையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, அந்த 3 புருஷனும் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவிக்கப்படுவார்கள். அவர்கள் நிமித்தம் அவருடைய பிள்ளைகளை கூட தப்புவிக்க முடியாதுன்ட்டார் ஆண்டவர். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆகையினால ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பும், தனிப்பட்ட பொறுப்பும் மிக முக்கியமானது. நம்மளை ஆண்டவர் என்னவா இருக்கிறார்னா, ஒரு இண்டிவிஜுவலா தான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அ குடும்பம் என்று சொல்லலாம், தாய் சொல்லலாம், தகப்பன் என்று சொல்லலாம், பெற்றோர், பிள்ளைகள், இதெல்லாம் உறவு முறை சொன்னாலும், நாம தனிதானே. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். நம்ம இண்டிவிஜுவல் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. கர்த்தர் தனித்தனியாகத்தான் ஒவ்வொருவரையும் பார்க்க விரும்புகிறார். இப்ப இந்த உறவு முறையில வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆ அப்பாவா இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னவாயிருவாருன்னு சொன்னா, அதற்கப்புறம் அந்த அவருடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்பொழுது,
அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தா இவரை தாத்தான்னு கூப்பிடும். இப்ப நான் ஆண்டவரை பிதான்னு கூப்பிடுறேன். என்னுடைய மகன் வரும்பொழுது ஆண்டவரை தாத்தான்னு கூப்பிடுவாரு? அ இல்ல. பிதான்னு தானே கூப்பிடுறாரு. ஆமாவா இல்லையா? அப்ப அந்த உறவுமுறை பாருங்கள். இதுல கன்டினியூஸான அந்த உறவுமுறை கிடையவே கிடையாது. எனக்கு அவர் அப்பான்னா, என்னுடைய மகனுக்கும் அவர் அப்பா தான். இப்போ சரீர பிரகாரமாக எனக்கு ஒரு பையன் இருக்கான்னா, அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கா தாத்தா ஆயிருவேன். அவனுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கா கொள்ளு தாத்தா ஆயிருவேன். சோ ஆண்டவருடைய உறவு முறையிலே தாத்தா, கொள்ளு தாத்தா, பாட்டி இந்த பேரன் எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் டாடி, நம்ம பிள்ளைகள். அது யாரா இருந்தாலும் பிள்ளைகள் தான். அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இதிலிருந்தாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உறவு தேவை. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 16வது வசனத்துல வாசிச்சீங்கல்ல, 18வது வசனத்துல வாசிங்க திரும்ப. அந்த 3 புருஷரும் ஆ, அதன் நடுவில் இருந்தாலும் ஆ, தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் ஆ. குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் ஆ. தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, ஆண்டவர் எதற்கெல்லாம் திரும்ப திரும்ப அத சொல்றார்ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 13வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறிப்பேன். அப்படி நான் முறிக்கும் பொழுது அந்த தேசத்துல 3 பேரும் இருந்தாலும் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவார்கள்ன்னு சொல்லிட்டாரு. 2வது, துஷ்ட மிருகங்களை நான் அனுப்புவேன். அப்படி துஷ்ட மிருகங்களை நான் அனுப்பும் பொழுதும் யார் மட்டும்தான் தப்புவிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், அந்த 3 பேரும் தப்புவிக்கப்படுவார்கள். மற்றவர்கள் தப்புவிக்கப்பட மாட்டாது என்றது 2வது முறையாக அவர்களையே கொண்டு உதாரணமாக வைக்கிறார். 3வதாக 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த தேசத்திலே பட்டயத்தை வரப்பண்ணுவேன். அப்படி பட்டயத்தை வரப்பண்ணும் பொழுது 18வது வசனத்துல சொல்லுகிறார், அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் மாத்திரம்தான் அந்த பட்டயத்திற்கு தப்புவிக்கப்படுவார்கள். மற்றவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள்? தப்புவிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தேசத்திற்கு கொள்ளை நோயை நான் அனுப்புவேன். அப்படி நான் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது 20வது வசனத்துல இன்னொரு முறை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆ. நோவாவும் ஆ, தானியேலும் ஆ, யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் ஆ. அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சோ எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த 3 பேர் இருந்தாலும் அவங்கள தான் தப்புவிப்பேன். அந்த நியாய தீர்ப்பு அவங்களை ஒண்ணும் பண்ணாது, மற்றவங்களை செய்யும். அடுத்து ஒரு நியாய தீர்ப்பு, அடுத்து ஒரு நியாய தீர்ப்பு, அடுத்து ஒரு நியாய தீர்ப்பு. இப்படி நியாய தீர்ப்பை தெளிவாக ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் கர்த்தர் யாரை கொண்டு முன்னால நிறுத்துகிறார் என்று சொன்னால், நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேரையும் கொண்டு நிறுத்துவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகையினாலே எத்தனை முறை அவர்களை கொண்டு ஆண்டவர் நிறுத்துகிறார் என்று சொன்னால், 14வது வசனத்துல ஒரு முறை நிறுத்துகிறார், 16வது வசனத்துல ஒரு முறை நிறுத்துகிறார், 18வது வசனத்துல ஒரு முறை நிறுத்துகிறார், 20வது வசனத்துல ஒரு முறை நிறுத்துகிறார். அப்ப மொத்தம் எத்தனை முறை? 4 முறை. இப்ப 4 முறை என்று சொல்லும் பொழுது 4 விதமான நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் அறிவிக்கிறார். இந்த 4 விதமான நியாய தீர்ப்புகளுக்கும் அவர்களெல்லாம் இருந்தாலும், அந்த தேசத்துல குடியிருந்தாலும், அவர்கள் நிமித்தம் அவர்களே காப்பாற்றப்படுவார்களே ஒழிய, அவர்கள் நிமித்தம் நீங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டீர்கள்? காப்பாற்றப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 22வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க கேட்போம். ஆகிலும் ஆ, இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் ஆ. குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். மீதியானவர்கள். எசேக்கியேலுடைய புஸ்தகத்திலே தொடர்ச்சியாக வருகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மீதியானவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள், மீதியானவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். remnant will be preserved, remnant will be saved. அதில் தப்புகிறவர்கள் மீதியாயிருப்பவர்கள் சொல்லப்பட்டிருக்கா? ஆமென். பிரியமானவர்களே, நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வாசித்து விடுங்கள். 23ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் நாம் நிறைவு செய்யலாம். நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் ஆ, அவர்கள் கிரியையும் காணும்போது ஆ.
அவர்கள் உங்களுக்கு தேற்றவாய் இருப்பார்கள். ஆ, நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் ஆ, முகாந்தரமில்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் ஆ. என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். இப்ப ஏதோ ஆண்டவர் அழிக்கிறார்ன்னு சொன்னா எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடுறார். அப்படி கிடையவே கிடையாது. அதிலே மீதியானவர்களை ஆண்டவர் காப்பாற்றும் பொழுது, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால், நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்தரமில்லாமல் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். அந்த முகாந்தரம் இல்லாமல் ஆண்டவர் செய்யவில்லை என்பதற்கு அடையாளமே யார் என்று சொன்னால் மீதியானவர்கள் தான். இப்ப நீங்களும் நானும் எந்த கூட்டத்துல இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எங்களை மீதியானவர்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்ல வேண்டும். ஆகையினால சிலர் சொல்லுவார்கள், நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்க ஜெபிச்சிருவோம். ஒண்ணா நாங்க ஜெபிக்கிறோம். அதாவது கார்ப்பரேட் பிரேயரா, இண்டிவிஜுவல் பிரேயரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் த இண்டிவிஜுவல் பிரேயர். நீங்க ஒரு நபர நீங்க கூப்பிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் போடு, இன்னைக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆள் தனியா உபவாசம் இருந்து ஜெபிப்பது எப்படி இருக்கும்? ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. ஒரு 7 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. அதுல போய் அந்த மனிதன் உட்கார்ந்து ஜெபிப்பதுல எது ஈஸின்னு நினைக்கிறீங்க நீங்க? உட்கார்ந்து ஜெபிக்கிறது ஈஸி. 7 மணி நேரத்துல 7 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் பிரேயர்னா அங்க போய் உட்கார்ந்துட்டா, நம்ம இங்க வேடிக்கை பார்க்கலாம். ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு எங்கேயாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போலாம். அப்புறம் எந்திரிச்சு நிக்கலாம். அப்புறம் அங்க வேடிக்கை பார்க்கலாம், இங்க வேடிக்கை பார்க்கலாம். நீங்க எல்லாரோட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த 7 மணி நேரம் ஜெபம்னு சொல்லி ஒரு மணி நேரத்த குடுத்துட்டாங்கன்னா, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அ 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா 1 மணி நேரம்? அ அதுவே கம்மி. ஏன்னா, அதுல தான் நெறைய பாட்ட பாடுவாங்க, அத பண்ணுவாங்க, துதிம்பாங்க, அடுத்தவங்களுக்கு ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க, முடிஞ்சு போயிரும். ஆனா 7 மணி நேரம் நீங்க தனியா வீட்ல ரூம்ல உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. 1 மணி நேரம் ஓட்டுறதே பெரிய கஷ்டமாயிடும். 1 மணி நேரத்த ஓட்டுறதுக்குள்ள, அ நம்ம வாட்ச பார்ப்போம். இப்பதான் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமைய நம்ம என்ன செய்யணும்னா வளர்த்திக் கொள்ளணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்சனலா நான் தனியா ஆண்டவரோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதத்தை படித்து, வேதத்தை தியானித்து, ஒரு சில பாடல்களை நாம் பாடி, இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பாட்டு வராதவங்கலாம் போய் கூட்டத்துல உட்கார்ந்து பாட முடியாது. இல்லையா? அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆள் பாடி பாட்டே கெட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சிலருக்கு இந்த தாளம் வராது. இல்லையா? எல்லாரும் ஒரு தாளம் போட்டு இவரு வேற தாளம் போட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் பார்க்க அந்த பாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அவன பார்த்து மறைப்பான். இவரு பேசாம அமைதியா கை தட்டாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே. இவரு பாட்டவே கெடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எங்க பிரச்சனையாகும்ன்னு சொன்னா, நீங்க கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, பாட்டு வரலைன்னா பாட முடியாது. தாளம் வரலைன்னா தாளம் போட முடியாது. ஜெபிக்க வரலைன்னா ஜெபிக்க முடியாது. வசனம் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு திக்கி திக் அ கரெக்ட்டா ஆயிருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ஃபியூஸ் எல்லாம் புடுங்கி விட்ட மாரி ஆயி போயிரும். எதுவுமே இருக்காது. எதுவுமே ஓடாது. இல்லையா? இன்னைக்கு காலையில 5 நிமிஷம் கரண்ட் இல்ல. அவருக்கு ஒண்ணுமே ஓடல. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அ பேசாமலே பேசாம அவரு பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கிறாரு. 5 நிமிஷத்துக்கே முடியலன்னு சொன்னா, 1/2 மணி நேரம் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்ப எனக்கெல்லாம் எந்த கரண்ட் இல்லைனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு கரண்ட் இருக்குதா? கரண்ட் இல்லையா? அதெல்லாம் ஐ டோன்ட் கேர் நெவர் மைண்ட். ஒருத்தருமே இல்லைன்னா கூட எனக்கு பிரச்சனையே கிடையவே கிடையாது. இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு 1000 பேர் இருந்தாலும் ஒண்ணுதான். ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு ஒரே விஷயம் தான். நான் ஒண்ணும் 1000 பேருக்காக பெருசா ஏதோ மலையளவு பேசுற மாதிரியும், ஒரே ஒரு ஆள் இருந்தா ரொம்ப சிம்பிளா பேசி ஒண்ணுமே இல்லாம சப்புன்னு முடிக்கிற மாரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னுடைய இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் அந்த மாரி ஆண்டவர் என்னை கொண்டு வந்துட்டார். அப்போ நம்ம தனிப்பட்ட விதத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. கரண்ட் போச்சா? பிரச்சனை கிடையாது. தாளம் வரலையா? நம்ம தாளம் தான் நமக்கு. இல்லையா? யார் நம்மள கேட்கிறா? பாட்டு வரலையா? நம்ம சுதி தான் நமக்கு. அது எந்த நோட்ல இருந்தா என்ன? அது சில ஆரம்பிச்சு எஃப்ல முடிஞ்சா என்ன? எஃப்ல ஆரம்பிச்சு அது ஜில முடிஞ்சா என்ன? அத பத்தி யார் கேட்க போறா? நம்ம பாட்டு நமக்கு, நம்ம தாளம் நமக்கு. இல்லையா? எல்லாமே நமக்குரியது தான். அப்போ அந்த அந்த தனிப்பட்ட விதயத்திலே நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை இன்றைக்கு மனிதர்கள் வளர்த்துக் கொள்ளுகிறார்களா என்று சொன்னால், அதற்கு முட்டுக்கட்டையாய் இருப்பது வேறு யாரும் அல்ல, திருச்சபை தான். நீ அங்க ஜெபிக்காத, நீ இங்க வா, நம்ம ஒண்ணா ஜெபிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபிக்கிறவனையும் கெடுத்து அவனை ஜெபிக்க விடாம பண்றது. சோ, நாம் கூடி ஜெபிப்பதை நான் தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை.
இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜெபமும், வேத வாசிப்பும் எந்த அளவிற்கு ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு அவர்களுக்கு போதிக்கப்படுகிறதா? நீ ஜெபிக்கிறாயா என்று சொல்லி. உடுமலைப்பேட்டை சர்ச்சில் நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அந்த சர்ச்சுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. கரண்டே கிடையாது. நானும் அது பார்த்தீங்கன்னு சொன்னா 6, 7 கம்பம் போட்டு கொண்டு வரணும். அது காட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி ஃபைல் மேல ஃபைலு. என்னுடைய எனக்கு எதிரா போட்ட ஃபைல் மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கு. நான் இந்த மாதத்துக்கு ஒரு முறை குறை தீர்க்கும் கூட்டம்னு சொல்லி அதுக்கு போவேன். டிஇ போய் பார்ப்பேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர போய் பார்ப்பேன். எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அவர் கூப்பிட்டு கேட்டார். ஒருத்தர் கூப்பிட்டு கடைசியில என்னை கூப்பிட்டு கேட்டாரு. கூப்பிட்டு "இங்க வாங்க ஃபாதர்" அப்படின்னு கூப்பிட்டு. "உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபைல் உங்களுக்கு விரோதமா வந்திருக்கு தெரியுமான்னு?" கூப்பிட்டு மேலே வைக்கிறாரு. என்னோட மூஞ்சி அவருடைய மூஞ்சி மறைஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய ஃபைல் இருக்கு. காரணம் சுத்தியில இருக்கிறவன் எல்லாம் பெட்டிஷன் போடுறான். இவரு கரண்ட் குடுக்கக்கூடாது, இவரு கரண்ட் குடுக்கக்கூடாது, இவரு கரண்ட் குடுக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் போட்டு வச்சிருக்கிறான். இதுக்கு நாங்க என்ன தெரியுமா பண்ணனோம்? ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள்ட்ட நாங்க ஜெபிக்க சொன்னோம். எப்படி ஜெபிக்க சொன்னோம்னு சொன்னா, திங்கட்கிழமை யார் 1 மணி நேரம் வீட்ல ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி பேரு. அவங்களுடைய டைமும் வாங்கிக்கிறது. செவ்வாய்க்கிழமை யார் ஜெபிக்கிறா? புதன்கிழமை யார் ஜெபிக்கிறா? இப்படியே வருஷம் ஃபுல்லா நாங்க ஜெபிச்சோம். வருஷம் ஃபுல்லா. யாருமே சர்ச்சுக்கு வர வேண்டியதில்ல. அவங்க வீட்ல 1 மணி நேரம் ஆலயத்திற்காக, காரியங்களுக்காக 1 மணி நேரம் அவங்க ஜெபிக்கணும். அவ்வளோதான். ஸோ, நாங்க லிஸ்ட் எடுத்துருவோம். லிஸ்ட் எடுக்கும் பொழுது, விசுவாசிகளுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா, வளர ஆரம்பித்தது. இன்னைக்கு நானு ஹானஸ்ட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. திருச்சபையில ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்கிற கேள்விக்கு பதில் என்ன? அவர் பெர்சனல் இண்டிவிஜுவல் பிரேயர்ஸ், பெர்சனல் பைபிள் ஸ்டடி. எப்ப கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு கூட்டம் வைக்கிறோம், ஜனங்க வரலைன்னு சொன்னா, "ஏன் பிரதர் வரல?" கேட்கிறோம். கேட்கிறோம்ல. அதுக்கு விடமாட்டாங்க. சரி, அவர பார்த்து, "நீங்க இந்த வாரமெல்லாம் எல்லா நாளும் ஜெபம் பண்ணீங்களா? இந்த வாரமெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய வேதாகமத்த படித்தீங்களா?" யார் கேட்டிருக்கா இதுவரைக்கும்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எது முக்கியம்? அ தனிப்பட்ட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இஃப் யுவர் பெர்சனல் லைஃப் இன்சைட் த ஹவுஸ் இஸ் ஓகே. அவன் தான் என்ன பண்ண முடியும்னு சொன்னா, சர்ச்சுக்கு வந்தா அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சு போயிரும். இல்லாட்டி இங்கிருந்து புஷ் பண்ணி அவன கொண்டு சேர்த்து நிறுத்தி, அந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து அவங்கள ரெடி பண்ணி கொண்டு வரும்பொழுது தான், அந்த பிரசங்கம் வரும்பொழுது தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதோ கொஞ்சம் ரெடி ஆவாங்க. அதுக்குள்ள பிரசங்கம் பண்ணி முடிக்கும்பொழுது அதான் ஆஃப் ஆயிரும். நிறங்களையும் கிளம்பி போயிடுவாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய திருச்சபைக்கு வருகிற மக்களினுடைய வீடுகளிலே குடும்ப ஜெபம் நடக்குதான்னா, அது நடக்கலாம். அது யாராவது ஒருத்தர் புடிச்சு இழுப்பாங்க. சும்மாவாச்சும் உட்கார்ந்து தலைய குனிஞ்சுட்டு போயிடுவாங்க. எல்லாரும் ஜெபிக்கிறதில்ல. அந்த வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக தேவனிடத்தில ஜெபிக்கிறார்களா? என்கிற கேள்வி கேட்கும் பொழுது, இன்றைக்கு திருச்சபையினுடைய அவல நிலை என்னவாக இருக்கிறது என்று சொன்னார். ஜனங்களை கூட்டங்களுக்கு இழுக்கிறார்களே தவிர, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும் என்கிறதான காரியத்திலே, இன்றைக்கு மிகப்பெரிய தோல்வி இருக்கிறது. இந்த தோல்வி இருக்கும் பொழுது, நடைபெறுகிற விஷயம் என்னவென்று சொன்னார், ஒரு சிலர் தனிப்பட்ட விதத்தில ஜெபிக்கிற மக்கள், அவர்களுக்கு பேர் மீதியானவர்கள், அவர்கள் தப்புவிக்கப்படுகிறார்கள், அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இன்றிலிருந்து நம்முடைய திருச்சபை மக்களுக்கும், என்றைக்காவது நம்ம கேஷுவலா நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா, அவங்கள கேளுங்க. டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? டெய்லி தனியா ஜெபிக்கிறீங்களா? 1 மணி நேரம்னு விட்டுருங்க. மணி பண்ணா அது பெரிய பிரச்சனையாயி போயிரும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிடங்கள். எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜெபத்தை, நம்ம குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம். நீங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆனாலும் தனியாக ஜெபிக்க வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். தனிப்பட்ட நேரம் தேவனோடு செலவு பண்ணுகிற அந்த 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 காரியத்தில் தான் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார், ஒரு வெற்றி அடைய முடியும், ஜெயம் அடைய முடியும். வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் அவரோடு இணைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் வெற்றி அடைவோம் என்கிற சந்தோஷமான செய்தியோடு நாம் நிறைவு செய்கிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நோக்கி பார்க்கலாம். உம்மை நோக்கிப் பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கிப் பார்க்கின்றேன்.
உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் பெருக்கையில் நீரோ அழைக்கின்றேன். உலகம் பெருக்கையில் நீரோ அழைக்கின்றேன். உமது அழைப்பிலே என்னை தினமும் நினைக்கின்றேன். உமது அழைப்பிலே என்னை தினமும் நினைக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா விக்கிரகங்களையும் நீங்க எடுத்து போடுங்க. நாங்கள் அதற்கு விட்டு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே சொல்லுகிற நபர்களாக எங்களை மாற்றுங்க. தனிப்பட்ட விதத்தில் உம்மோடு உறவாடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. மீதியானவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தும்படியாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகரமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.